ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான ஸ்டேட்டஸை எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க சொல்லி தமிழக அரசு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நிறைய பேர் உங்களுடைய இபி கனெக்ஷன் கூட ஆதார் லிங்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுடைய ஆதார் லிங்க் அடிச்சலன்றதை நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கீங்க. அதே எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்டில் போயிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார் கிளிக்கர்னு இருக்க பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜில் போய் தான் நீங்கள் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் இபி கனெக்ஷன் கூட ஆதார் லிங்க் பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ பார்த்து நீங்களே வந்து பார்த்து லிங்க் பண்ணிக்க. அதுக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது என்ன பண்ணணும், இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கான சர்வீஸ் கனெக்ஷன் நம்பருக்கு பாருங்கள், இபி நம்பர். அந்த இபி நம்பரை அப்படியே ஃபுல்லாக ரீஜன் கூட ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் லிங்க் பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்ச்சர் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்ச்சர் கோடு அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு என்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்தமாரி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓனர் ஆதார் நம்பர் ஆல்ரெடி லிங்க்னு வந்துருக்கு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா இந்த இபி கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓனராக வந்து பார்த்தா ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டான்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஸ்டேட்டஸ் ஷோ ஆச்சுன்னா, இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா ஹைட் பண்ணி இருந்துச்சு. ஸோ உங்களால் திரும்ப லிங்க் பண்ண முடியாது, ஹைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தா இந்தமாரி ஓனர் ஆதார் நம்பர் ஆல்ரெடி லிங்க் அப்படின்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுவே நீங்கள் டெனண்ட்டில் வந்து லிங்க் பண்ணால் உங்களுக்கு டெனன்ட் ஆதார் நம்பர் ஆல்ரெடி லிங்க் மாதிரி உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்து ஷோ ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டில் இபி கனெக்ஷன் லிங்க் ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே வந்து பிரச்சனை கிடையாது, திரும்ப நீங்கள் லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஓகே, இதை வந்து பார்த்தோம் அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் லிங்க் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இல்லை நீங்கள் ஒரு வேளை லிங்க் பண்ணி தான் அந்த ஆப்ஷன் மட்டும் ஹைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா ஹோம் பேஜில் உங்களுக்கான ஸ்டேட்டஸே வந்து தெளிவாக வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, இதுவே நீங்கள் லிங்க் பண்ணாதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது, நீங்கள் புதுசாக வந்து லிங்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எப்படி லிங்க் பண்ணி நம்ம சேனல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அகைன் ஹோம் பேஜ் வந்து போயிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம் பேஜில் போயிட்டு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பில்லிங் சர்வீசஸ். அதில் போயிட்டு அப்படியே கீழே வந்து 4ஆவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பில் ஸ்டேட்டஸ்னு. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்குது பாருங்கள் இபி நம்பர். அந்த இபி நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உடைய இபி நம்பரில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி வந்து பார்த்தோம் ஒரு பில் ரிசிப்ட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆதாருக்கு நேரம் அப்டேட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஆதார் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் அர்த்தம். இதுவே வந்து பார்த்தா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணால் லிங்க் யுவர் ஆதார் அப்படின்னு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு 2 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லிங்காக இருக்கான்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது, நிறைய பேர் டவுட்ஃபுல்லாக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.